இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Kali Next 2020.3 வெர்ஷன்ல எப்படி Wine இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். Wine ஏன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும். விண்டோஸ்ல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை எப்படி Kali Nextல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு Wine யூஸ் பண்ணி தான் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்டேட் அண்ட் அப்கிரேட் கமாண்டை ப்ராப்பரா அப்டேட் பண்ணிடுங்க உங்களோட சிஸ்டமை. அப்பதான் நம்மளுக்கு எந்த விதமான எரரும் இல்லாம நம்மளுக்கு அப்டேட் ஆகும். Kali Nextஐ பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அது ஆன்லைன் மூலமா தான் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய பிசில நெட்ட கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க Wine இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி Wine இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, sudo ஸ்பேஸ் விட்டு dpkg ஸ்பேஸ் விட்டு டபுள் ஹைஃபன் ஆட் ஹைஃபன் ஆர்க்கிடெக்சர் ஸ்பேஸ் விட்டு i386 இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுங்க. நீங்கள் ரூட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை டைப் பண்ண வேண்டியதில்லை. அது மற்றும் சூடோ கமாண்டை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் கமாண்டே டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் sudo ஸ்பேஸ் apt-get அப்டேட். இதில் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா, நீங்கள் ரெபாசிட்டரி ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பாதியிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்போ கூட நம்மளுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பாதியிலே இன்டரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதை கிளியர் பண்ணிவிட்டு மற்றும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் கமாண்டை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது sudo ஸ்பேஸ் விட்டு apt-get ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் Wine செமிகோலன் போட்டு i386 என்டர் கொடுங்க. ஓகே, அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா sudo ஸ்பேஸ் விட்டு apt-get இன்ஸ்டால் Wine. இப்போ நம்ம Wineன்னு டைப் பண்ணதுமே நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அதாவது என்ன கமாண்ட் அவங்க ரன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா apt-get இன்ஸ்டால் Wine32ன்னு இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகே, sudo ஸ்பேஸ் apt-get இன்ஸ்டால் Wine32. இப்போ வந்து எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணணும். எஸ் கொடுக்க ஒய் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணாலே போதும், நம்மளுக்கு கண்டினியூவாக இன்ஸ்டால் ஆகிடும். ஏன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எரர் வந்தது அப்படின்னா, அதனுடைய சப்போர்ட்டிவ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணாதனால தான் நம்மளுக்கு எரர் வந்தது. ஓகே, இந்த கமாண்டை சேஞ்ச் பண்ணிப்போம். நீங்கள் Wine i386 இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் 32 இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, சேவ் பண்ணிவிடுவோம். இந்த கமாண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் எல்லாம் டவுன்லோட் ஆகி எக்ஸ்ட்ராக் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு Wine இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. எல்லா சப்போர்ட் ஃபைலும் டவுன்லோட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குது. இது எல்லா ஃபைலும் டவுன்லோட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ Wineஐ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எந்த விதமான எரரும் வரல. ஓகே, இந்த 4த் கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை. நம்மளுக்கு ஏதாவது எரர் வந்தால் மட்டும்தான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட்டு எந்த விதமான எரரும் இல்லை. இந்த 3 கமாண்ட் தான் Wineஐ 2020.3 வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இந்த கமாண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இதை செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து Notepad++ஐ டவுன்லோட் பண்ணிப்போம். இந்த Notepad++ வந்து .exe டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணலாம்.
சேவ். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ரீநேம் பண்ணிப்போம், ஈஸியாக இருக்கும். என்பி ஓகே, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். இதில் வந்து டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு வைன் டைப் பண்ணுங்கள். வைன் np.exe டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைன் ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. எந்த விதமான எரரும் இல்லை. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்லினக்ஸ் 2020.3 வெர்ஷனில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சிம்பிளாக இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்பேட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மேலும் இது போல் டெக் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.